பேர் சொல்லியே சொல்லுங்க. பிந்து மாதவி எல்லாம் நடிக்க கூப்பிடாதீங்க. ஏன் நடிக்க கூப்பிடுறீங்க? ப்ரமோஷனுக்கு வராத நடிகைகளை கூப்பிடாதீங்க. நாட் ஒன்லி பிந்து மாதவி. ப்ரொடியூசர் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை பாருங்க, ஜீன் கிழிஞ்சிருக்குது. அந்த மாடல் ஒரு கிழிஞ்சாவே நம்ம தூக்கி போடுவோம். இன்னைக்கு கிழிஞ்சிட்டு ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருக்காங்க. உங்க கேள்வி கிட்ட மொத்தமே கொடுப்பேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. நீங்க கயிறு கட்டியிருக்கீங்களே, ஒரு காலத்து நம்ம கட்டியிருந்தோமா? கட்டியிருந்தாங்களான்னு கேட்குறேன். கட்டலை. ஆதின்னு சொன்னீங்களே, கோமணம் தானே கட்டிட்டு இருந்தாங்க. நீங்கள் என்ன போட்டுட்டு இருக்கீங்க? வளர்ச்சி வந்து அடுத்த கட்டத்துக்கு கூட்டு போகுமே தவிர அதில் அழிவும் இருக்குது. இந்த படத்தில் வந்து சிஜி வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை, இந்த படத்தோட கதை தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த படத்தோட கதையோட முக்கியத்துவத்துக்காக நீங்கள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். கதையோட முக்கியத்துவத்தை இந்த படம் பல டைமென்ஷனில் பார்க்கலாங்க. நீங்கள் எந்த டைமென்ஷனில் பார்த்தீங்க தெரியல. இந்த படத்துக்கு பல டைமென்ஷன் இருக்குது. ஆஸ் சிம்பிள் அஸ் தட், நான் கடைசியில் ஒரு குட்டி டாக்குமெண்ட்ரி போட்டிருப்பேன். அதை நான் வெளியே ரிவீல் பண்ணலாம், தப்பு இல்லை. நமக்கு ஒரு அழகான பூமி இருக்குது. நம்ம அப்பாக்கள் என்ன நல்ல பூமியில் வாழ்ந்தாங்களோ அதில் நம்ம வாழலை. நம்ம தாத்தாக்கள் எவ்வளோ நல்ல பூமியில் வாழ்ந்தாங்களோ அதில் நம்ம அப்பாக்கள் வாழலை. நம்ம எந்த அளவுக்கு ஒரு நல்ல பூமி, உங்கள் எல்லாத்துக்கும் குழந்தை இருக்கும், அடுத்த ஜென்ரேஷன் இருக்கும். நம்ம விட்டுட்டு போகிறது இன்னும் ஒரு சாக்கடை தான் விட்டு போகிறோம். தட் இஸ் அதை சொல்கிறதுக்கு நான் இது மட்டும் டேரெக்டாக சொல்லணும்னு வைங்களேன், டாக்குமெண்ட்ரி படம் ஆகிடும். இது சொல்கிறதுக்கு ஒரு கதை வேணும், ஒரு விஷயம் வேணும், பார்க்குறதுக்கு ஒரு டோட்டலாக ஒரு ஃப்ளோ வேணும், ஒரு 2 மணி நேரம் ஃப்ளோ வேணும், இருந்தால் தான். ஸோ பல விஷயங்களும் இதை மாறி கொண்டு வந்திருப்போம். கதைக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கலாம், எல்லாமே வீவாக இருக்குது. அதான் அந்த ஸ்கிரிப்ட். ஸோ அது கதைக்கான முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுக்கப்படும். இப்போ நீங்களே சொன்னீங்க இல்லையா, கதைக்கு சம்பந்தம் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் இருக்கிற மாதிரி இருக்குன்ட்டு. இதை நீங்கள் தேட்டருக்குலாம் ரிலீஸ் பண்ணும்போது ஜென்ரல் ஆடியன்ஸ் இதை அக்செப்ட் பண்ணால் தான் இது வந்து வெற்றி படம் இல்லையா? ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு புரியல அப்படின்னா நீங்கள் நினச்ச விஷயம் கொண்டு போய் சேர்க்க முடியாது. அப்போ ஜென்ரல் ஆடியன்ஸை மைண்டில் வச்சு தானே நீங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணணும். ஆமாம், கண்டிப்பாக ஜென்ரல் ஆடியன்ஸ் மைண்டில் வச்சு தான் பண்ணியிருக்கோம். அதனால தான் நீங்கள் இது எத்தனை பேர் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அக்செப்ட் மக்கள்கிட்ட போனால் தான் தெரியும். ஏன்னா இங்கே வந்து நான் ஒரு படம் தான், ஒரு கதை எழுதி நான் ஒரு இயக்குனர், ஒரு கிரியேட்டர் படம் எடுக்கிறேன். அக்செப்டன்ஸுங்கிட்ட தேட்டருக்கு போனால் தான் தெரியும். இப்போ நீங்கள் நாளைக்கு கொண்டு போய் சேர்க்குறீங்க, தேட்டரில் மக்கள் பார்க்குறாங்க. அவங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் எக்ஸாக்டாக நமக்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க ரசிப்பாங்களா மாட்டாங்களா தான் அடுத்த கட்டம். இது நான் எப்பயுமே ஒரு பிச் தான். நான் எப்படி ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் ஒரு கதையை போய் சொல்லணும், அது ஒரு பிச் தான், போய் சொல்கிறேன். அவங்க பார்க்குறாங்க, அவங்க பார்த்துட்டு சரி வேறு ஏதாவது கதை இருக்கான்னு கேட்குறாங்க, இல்லை எந்த கதையை பண்ணுறாங்க. ஸோ அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களோ முதல் ஆடியன்ஸ் அவர் தான். அவர் அக்செப்ட் பண்ணிட்டு காசு போட ஏற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு காசு போடுறாரு. அதுக்கப்புறம் இந்த படம் முடிச்சிட்டேன். இப்போ ஆடியன்ஸ் அங்கே போனால் தான் அவங்க எப்படி ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா எனக்கு தெரியும். ஆனால் ஒவ்வொரு இயக்குனரும், நான் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு இயக்குனரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க படத்தை மக்கள் ஏற்றுப்பாங்க நம்பிக்கையில் தான் எடுக்கிறாங்க. அந்த நம்பிக்கையில் தான் நானும் எடுத்துருக்கேன் சார். நம்பிக்கையில் எடுத்துருக்கீங்க இல்லையா? மாயன் காலன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஓகே சார். ஆனால் அதை கொஞ்சம் புரியாத மாதிரி சொல்லியிருக்கீங்க, அதை தான் அவர் கேட்குறாரு. இல்லை சார், என்னன்னா சிம்பிளான விஷயம் சார். குமரேக்கன் அழியும் போது நானும் இல்லை நீங்களும் இல்லை. ஆனால் அதை பற்றி இல்லை சார். அது வந்து எக்ஸாக்டாக அதை பற்றி ஹிஸ்ட்ரி நம்மகிட்ட கிடையாது. ஒரு இதுதான் அப்படின்னு அதிகாரப்பூர்வமான ஹிஸ்ட்ரி கிடையாது. ஸோ அது பாதி கேள்விப்பட்டதும், பாதி குட்டி ஆராய்ச்சி பண்ணதும், பாதி கற்பனையில் எல்லாம் கலந்து தான் அதை பண்ணியிருக்கோம். இப்படியாவது இருக்கலாம், இது என்னுடைய யுகம். நாளைக்கு நீங்கள் அந்த படத்தை எடுத்தீங்க இன்னும் குமரேக்கனத்தை பற்றி உங்கள் யுகத்தின்படி அதை வேறு மாதிரி மாறும். ஸோ இது ஒரு யுகம் தான். இதை வந்து நம்மள்கிட்ட வந்து இதுதான் நடந்ததுங்கிற ஒரு ஃபேக்டை சொல்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது. குமரேக்கனத்தை பற்றி நம்ம கவர்மெண்ட்டோ இல்லை நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டோ வெள்ளக்காரன் ஆராய்ச்சி பண்ணிட்டு அது ஒரு விஷயம். அவன் அதுக்கு லெமுரியான்னு பேர் வச்சிட்டான். குமரேக்கன்னா நீங்கள் லெமுரியாங்கிற பேரில் தான் அதிகமாக தெரியப்படுது. குமரேக்கன்னும் ரொம்ப கம்மியாக தெரியப்படுது. தமிழ் மாதிரி நாளைக்கு கம்யூனிட்டிக்கா சாமல் மேன் வெள்ளக்காரன் வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் இந்த வேர்ல்ட் அப்படின்னா சாமல் அப்படின்னா நம்ம தமிழில் பேச மாட்டேங்கிறோம். நம்ம என்னன்னா என்னடா தமிழ் அப்படிலாம் கிடையாது சார். உலகத்தில் ஆதின்னு ஒன்று இருந்தது. அந்த ஆதி நம்ம தான். உலகத்துக்கு இந்த சிம்பிளான இது என்ன, நீ என்ன பருப்பு மாதிரி பேசுகிற, உலகத்தை நீங்கள் அடுத்த ஜென்ரேஷன் கேவலமாக படிச்சுட்டு போறீங்க, இப்படியே போச்சுன்னா உலகம் அழிஞ்சு போயிடும் நாளைக்கு. அது அந்த உலகம் அழிக்கணும் வேறு யாருமே இல்லை, நான் தான், நீங்கள் தான், உங்கள் பிள்ளை தான். எங்கள் அப்பையும் பாரு எனக்கு என்ன விட்டு போயிடலாம் பாருங்க, சோத்த விஷமாகவும் இங்கே சுவாச்சிட்டு இருக்கமே. யாரோ ஒருத்தர் நல்ல காற்றை சுவாசிக்கிறீங்களா சொல்லுங்களேன், கான்ஃபிடண்ட்டாக சொல்ல முடியுமா? நம்ம எவனுமே நல்ல காற்று சுவாசிக்கிறோம், நல்ல சோறு தந்த மாட்டேன். நம்ம சாப்பிட்றது விஷம், நல்லா தண்ணி பிடிக்கிறோமா அது விஷம். அடிப்படை வாழவே தகுதி இல்லாத பூமியாக அதை மாற்றிட்டோம். அதை சொல்கிறதுக்கு ஆழமாக ஒன்று கொண்டு போய் சொல்லணும். இதை நான் மின்னிறுத்தி பார்க்கும்போது எனக்கு கடவுளை நான் பார்த்தது கிடையாது, நீங்களும் பார்த்தது கிடையாது. ஆனால் எனக்கு யார் மேலே நம்பிக்கை வைக்க சொன்னீங்க? அரசியல்வாதி மேலேயா? நாளைக்கு வந்து அவனை காப்பாற்றிடுவான், இப்போ தண்ணியை சுத்தம் பண்ணிடுவான், காற்றை சுத்தம் பண்ணிடுவான் கிடையாது. எந்த அரசியல்வாதி பேர் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள் இல்லை நான் சொல்கிறேன். நம்ம எவனுக்குமே எவன் மேலேயும் நம்பிக்கை கிடையாது. குண்டு போட்டுட்டு தான் இருக்கானுங்க பக்கத்தில். அடுத்து இங்கே வருவானுங்க, உலக பொருள் அடுத்து ஒன்று வந்துச்சா இங்கேயும் குண்டு போடுவானுங்க. நம்ம எல்லாமே அழிவு. இப்போ சார் உலகத்திலேயே நல்ல பவர்ஃபுல்லாக நாடுது அமெரிக்கா. நம்ம எல்லாம் ஒத்துப்போம். அமெரிக்காக்காரர் நினச்சா ஒரே நைட்டில் அந்த சொமாலியா சவுத்துக்கு வெளியெல்லாம் இருக்க ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் பஞ்சத்தை தீர்க்க முடியும். அந்த முயற்சி எடுத்தான் அவன் கிடையாது. எவன் மேலே குண்டு போடலாம், அது அதிகாரத்தை எங்கே காட்டலாம்? இங்கே வெறும் ஈகோக்காக மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கோம்.
நான் பெரிய ஆளு, என் மகன் இன்ஜினியர். என்னைக்கு என் குடும்பம் சந்தோஷமாக வாழுது, நாங்கள் நல்ல சோறு திங்கிறோம், எங்களுக்கு பிடிச்ச எங்கள் ஆதிக்குடி நாங்கள் பண்ண வேலை விவசாயத்தை பண்ணிகிட்டு இருக்கோம், நிம்மதியாக வாழ்கிறோங்கிற ஒரு அந்த தாட் ப்ராசஸே கிடையாது. எவனையோ எவன் கூடயே கண்ணுக்கு தெரியாத கூட ரேஸுக்கு ஓடிட்டு இருக்கோம். அதான் நம்ம வாழ்க்கை. உன் வாழ்க்கை நான் வந்து இங்கே வந்து நீ மற்றவனை பாரு, அவனை பாரு, இவனை பாருலாம். ஃபஸ்ட்டு உன் வாழ்க்கையை பாரு. உன் குடும்பத்துக்கு நீ நல்ல சோறு கொடுக்குறியானா கிடையாது. நீங்கள் சார் இன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்கு ஒரு பிரியாணி வாங்கிட்டு போறீங்க. நம்ம பூர்வீக சாப்பாடு பிரியாணியா சார்? இன்றைக்கி தமிழோட ஃபுட்டு என்ன கேட்டிங்கன்னா பிரியாணிக்கு நமக்கு என்னங்க இருக்கும்? அதை அட்லீஸ்ட் ஊன் சொல்லணும்னா சொல்லிட்டு போகும். அந்த காலத்தில் குழம்பு ஊற்றி எல்லாத்தையும் கலக்கி வாருக்கு போகும்போது கட்டிட்டு போனாங்க. அதுவே பாதி தான், ஆதி கிடையாது. ஆனால் இன்னைக்கு அதுவும் நம்ம அடையாளத்தை சுத்தமாக சார் நம்ம ஏற்கனவே டைரக்டர் ஆக்சுவலாக உலகம்ன்றது வளர்ச்சியை நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருக்கும். காலகட்டத்தில் ஃபோன் இருந்ததா? ஒரு காலத்தில் ஃபோன் இருந்ததா? இல்லை, செய்தி தான் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஃபோன் வந்தது, அதுக்கப்புறம் மொபைல் வந்தது, இப்போ மெசேஜ் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. புரியுதா? உலகம் அழியலை, நம்ம வந்து கரெக்டாக நடக்கலைன்றது தான் காரணம். நீங்கள் உடனே நம்ம பிரியாணியை சொன்னீங்களே, நீங்கள் களி சாப்பிட்றீங்களா? களி உங்கள் வீட்டில் இருக்குதா? நீங்கள் போட்டுருக்க ட்ரெஸ்ஸை பாருங்கள், ப்ரொடியூசர் போட்டுருக்க ட்ரெஸ்ஸை பாருங்கள், ஜீன் கிழிஞ்சிருக்குது. அந்த மாடல் ஒரு கிழிஞ்சாவே நம்ம தூக்கி போடுவோம். இன்னைக்கு கிழிஞ்சிட்டு ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருக்காங்க. சூப்பர்ங்க. உங்கள் கேள்வி கிட்ட மொத்தமே கொடுப்பேன். பதில் சொல்லுங்க. ஃபோன் இல்லாமல் வாழ்ந்துடலாம், சோறு இல்லாமல் சுவாசிக்க காத்து இல்லைங்க. வாழ்க்கையில வளர்ச்சி வந்து வளர்ந்துகிட்டு தான் இருக்குமே தவிர அடிப்படை என்ன தேவை? ஃபோனானே, ஜீனானே, சோறுனே, தண்ணினே. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. நீங்க அடுத்து போயிட்டீங்க. இல்லை, எனக்கு புரியுதா? இன்னைக்கு அழிஞ்சிடுச்சின்னு சொல்லக்கூடாது. கங்குவா பற்றி பேசுனாங்க, நான் சொல்கிறேன், அதுக்கும் சேர்த்து தான் வரேன், இதோடு சேர்த்து தான். கங்குவான்ற படம் வந்து விமர்சனம் பண்ணாங்க, நாங்கள் பண்ணுமா? மக்கள் பண்ணாங்க. அவன் காசு கொடுத்து பாக்குறான். படம் நல்லா இல்லைன்னா வெளில வந்து கழுவி ஊத்துவான். உங்க படம் கதை நல்லா இருக்கா? கதை இருந்ததுன்னா பேசலாம். கதை நீங்க தீனா அவர்களுக்கு 10 தலை காமிக்கிறீங்க. அவர் என்னவா சித்தரிச்சிருக்கீங்க? ராவணனை சித்தரிச்சிருக்கீங்களா? 10 தலை அப்புறம் ஏன் காமிச்சீங்க? எந்த அரசனுக்கு 10 தலை இருந்தது? யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க 10 தலை காமிச்சா ராவணங்க. தமிழங்க, தமிழ்ல மீள மாட்டாங்க. அடுத்த கதையில அடுத்த படத்துல அதுக்கு ஆன்சர் வச்சிருக்கேன். நான் இப்பயே சொல்லிட்டேன்னா கதை ரிவீல் ஆகும், நான் சொல்ல முடியாது. பாயிண்ட் 2ல அதுக்கான ஆன்சர் இருக்கு. என்ன நீங்க உங்க படத்துல கிராபிக்ஸ் நல்லா தான் இருக்கு. இன்னும் வந்து சர்வே பண்ணிட்டு தான் இருக்கு. உலகம் அழிவு உண்மையானு சொல்லிட்டு ஒரு விஷயம் நீங்க சொல்லிருக்கீங்க. 4 வாக்கியம் உலகம் அழிஞ்சுன்னு சொல்லிருக்கீங்க. அதெல்லாம் வந்து நீங்க கரெக்டாக படிச்சு இருக்கீங்களா? இல்ல, அது மாயர்களின் கூற்று தானே. நம்ம இங்க கூற்றுனாவே நம்ம இங்க பேசுறோம். டைட்டில் ஒன்று சொன்னீங்க, இது வந்து ஒரு சித்தரிக்க கதை தான் சொல்லுவீங்க. ராவணன்லாம் வந்து நீங்க கொலை பண்ற மாதிரி காட்டுறது ஒரு தமிழ் கிடையவே கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா ராவணன் தமிழ் சிவன் யாரு? ராவணனுக்கு அடிமையே சிவன் தானே. சிவன் யாரு? நீங்க என்ன சொல்றீங்க? அழிக்கும் கதை தான் சொல்றீங்க. ஆனா சிவன் நம்ம என்ன சொல்றோம்? நம்ம தமிழ் அண்ணா சிவனை அழிக்கும் கடவுள் சொல்லி என்ன சொல்றீங்க? அண்ணே தப்பு அழிச்சாலும் அழிவே கிடையாது. தப்பு அடிச்சா அழிவே கிடையாது. ஏன்னா சூரசம்மானம் பண்ணி ஏன்னா கொண்டாடுறோம். ஏன்னா இது அண்ணே மதங்களை கொண்டாடி பழகினம் நம்ம இனம் யாரு? நம்ம இனம். தவறு அழிஞ்சா தீமை அழிஞ்சா நம்ம இனம். தீமை அழிஞ்சா மதம் நம்ம அன்னைக்கு இருந்து மதங்கள் பண்ணலாம் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம்னே. நம்ம ஃபெஸ்டிவல்ஸே ஒவ்வொரு ஃபெஸ்டிவல்லையும் இது இருக்கும். வதம் பண்ண சூரசம்மானம்ங்கிறது ஒரு அடக்கன வதம் பண்ணுறது. ஆனால் ஒரு சித்தரிச்சிருக்கேன். அது ராவணன் தாங்கிற முடிவு நீங்கள் வராதிங்க. ராவணன் தான் பேர் ராவணன் வச்சுருப்பேன். நான் வீரவாசூரன் ஏன் வச்சுருக்கேன்னா ராவணன் யாருன்னு பார்ட் 2ல பார்ப்பீங்க. அவ்வளோதான். அண்ணா இன்னொன்று மேடம் சொன்னாங்க, கங்குவா சொன்னாங்கல்ல, உங்கள் படம் கிராஃபிக்ஸ்லாம் முயற்சி எடுத்து அதுக்கு வாழ்த்துக்கள் தான் இருங்க, அதுக்கு வாழ்த்துக்கள் தான். இப்போது தேட்டரில் யூடியூப்ஸ் உங்கள் படத்தை எடுத்தால் தான் ப்ரொமோஷனே ஆகும். தேட்டரில் விடுவீங்களா? தேட்டர்ல ரிவ்யூ யூடியூபர்ஸ் நிறைய பேர் ஓடும். நான் ஒருத்தன் இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு சின்ன குழி புதுசாக வந்திருக்கேன். நான் வந்து இண்டஸ்ட்ரியில் என்ன எடுக்கலாம் முடிவு பண்ணுறது நியாயம். அங்கே ஒரு குழு இருக்கு. ஆனால் என் படத்துக்கு அந்த மாதிரி தானே எல்லா விஷயமும். தனிப்பட்ட உரிமை எனக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரிவ்யூ பப்ளிக் ரிவ்யூ எடுங்க. பப்ளிக் ரிவ்யூஸ் தான் பண்ண மாட்டேன். மேம் இவங்க வந்து அரசியல்வாதி
வந்து எந்த படம் வெளியே வரல. வெளியே 2 ஜாமான் படமே வெளியே வரல. ஏன் வரலன்னா ஃபர்ஸ்ட் எப்பவுமே எடுத்து எல்லாரும் போடுவாங்க. அந்த விஷயம் வந்து தேட்டருக்குள்ள யாருமே உள்ள போய் நாங்கள் வந்து அலோவ் பண்ணோம். இப்போ வந்து எல்லா ப்ரொடியூசரும் கதறாங்க. என்ன கதறாங்கன்னா, நானா இப்போ நீங்க வந்து சம்பாதிச்சு போயிட்டீங்க, நீங்க பேசிட்டீங்க, ஆனா நாங்க வந்து சம்பாதிக்க போறோம், எங்களை வழிவிட மாட்டீங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா வந்து எந்தவித தேட்டர் ஒன்றும் சரி, திருப்பூர் சுப்பிரமணிய அவரும் தான் சரி, யாரும் சரி சாய்க்கிறது கிடையாது. ஒரே ஒரு பெரிய நடிகர் சப்போர்ட் பண்றாங்க. மற்ற எந்த நடிகரும் சப்போர்ட் பண்றது இல்லை. அது எப்படி வந்து நீங்க வந்து எடுத்துட்டு வெளியே காட்ட போறீங்க? ஆனால் இது என்னன்னா உண்மைதான். நீங்கள் ரிவ்யூ பண்ணுறது படத்துக்கு உண்மையிலே ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் ரிவ்யூ பண்ணுறது படத்தை அழிக்குது. நீங்கள் தான் இப்போ சொன்னீங்க டெக்னாலஜி வளர்ச்சி எப்படி வந்து ஒரு விஷயத்தை உருவாக்கும், ஒரு விஷயத்தை அழிக்கணும். அதே மாதிரி தான் இந்த ரிவ்யூவும் அதுக்கு ஈக்குவல். நீங்கள் எவன் யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்குறீங்கன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா கண்டிப்பாக படத்தை கொண்டு போய் நல்ல படங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு ரிவ்யூ மிக 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 முக்கியம். இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு படம் சுமாராக இருக்க படத்தை மிகப்பெரிய செய்கையை செஞ்சு முடிச்சிடுறாங்க. அது கொஞ்சம் தப்பிக்க வாய்ப்பு இருக்கப்பட தப்பிக்கவே முடியாமையும் போயிருது. அது ப்ரொடியூசர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது உண்மையிலே அது மிகப்பெரிய ஒரு பண இழப்பை கொடுக்கறதுனால அவங்க அதுக்கு பயப்படுறாங்க. இந்த இன்செக்யூரிட்டியும் இருக்குன்னு இதில் நல்லதும் இருக்குது. நான் 2 சைடையும் பார்க்குறேன். இதை என்ன தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா, நான் படத்துக்கு நம்பிக்கை சரி மக்களோட ஓட்டிங், மக்களோட ரியாக்ஷன் கரெக்டாக இருக்கும் நம்புகிறேன். அதனால் நான் ஓப்பனாக இருக்கேன். மேம் நீங்கள் வந்து அரசியல் நாங்கள் உருவாக்குறது மோதல் 1 hour சிஜி பண்ணோம். அந்த 1 hour சிஜியில் நாங்களே சில விஷயம் தரம் கம்மியாக இருக்குன்னு டிஸ்குவாலிஃபை பண்ணி ஒரு 45 நிமிஷம் கேரி பண்ணிக்கலாம். அது அப்படி கிடையாது. தமிழ் சினிமா பார்த்தோம்னா என்னுடைய பேசிக் பேக்ரவுண்ட் நான் ஒரு கிராஃபிக் டிசைனர். என்னோட சிஜி தான் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அந்த பேஸை நான் படம் பண்ணதுனால எனக்கு சிஜியை விசுவலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. எனக்கு அதுக்கேற்ற கற்பனை கதை இருந்தது கையில். ஸோ அதனால் என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சது. கதையும் இதுக்கு நான் எனக்கு அந்த சிஜி தெரியணுன்றதுனால எழுதும்போது கதையை வந்து ஒரு ஃபேண்டசி ஃபிலிமாக எழுத முடியுது. இது ஒரு கற்பனை கதை தான். நான் எந்த வகையில் என்ன வேணுமோ ஆர்கியூ பண்ணேன். நீ உட்கருத்து என்ன சொல்கிறேங்கிறத தான் நான் சொன்னே தவிர உலகம் அழியும் நான் இது வந்து நான் முன்னாடி கற்பனை தான் போட்டேன். இட்ஸ் அ ஃபேண்டசி ஃபிலிம். அதாவது ஒரு தவறு நடக்கும்போது வச்சேன், இந்த தவறு நடக்காமல் தான் நல்லா இருக்குமே. நீங்கள் சொன்னா இல்லை சாமி அவன் கண்ணை குத்துனா நல்லா இருக்குமே, அவன் வயிற்றுலேயே குத்துனா நல்லா இருக்குமே, பாரு எல்லாத்தையும் விட்டுறானே. இதெல்லாம் ஆசை தான் எல்லாத்துக்கும். அப்போ எல்லாத்துக்குமே இந்த ஆசை இருக்குது. அப்போ எனக்கும் அந்த ஆசை பிந்து மாதவி வரணுன்ட்டு. பிந்து மாதவி வரணுன்ட்டு அந்த ஆசையும் எனக்கு இருக்கு. ஏன் வராதவங்களெல்லாம் ஏன் உள்ள இது இன்க்ளூட் பண்ணுறீங்க? பிந்து மாதவின்னு சொன்னாங்களா, அவங்களாம் நயன்தாராவா ஆகிட்டாங்கன்னு அது அப்படின்னுட்டு அந்த மாதிரி இருக்கவங்கள ஏன் தேர்ந்தெடுத்து நீங்கள் படத்தில் நடிக்க வைக்கிறீங்க? ஏன் தமிழ் சினிமாவில் ஹீரோயின்ஸ் இல்லையா? இல்லை நான் அப்படி கிடையாது. இந்த கதைக்கு சரி நாங்கள் நிறைய பேர் நான் ஓப்பனாக பேசுவேன். ஒரு சின்ன படம்ன்றதால வர மாட்டாங்களா, இல்லை நீங்கள் பேமெண்ட் தான் கேட்டாங்களா, அந்த இஷ்யூவா? இல்லை சின்ன படங்கள் அவங்க வேற கமிட்மெண்ட் என்ன கமிட்மெண்ட் தான் நடித்த படம் தானே ப்ரமோஷன், அதை விட்டு வேறு வேலை என்ன இருக்குது? அதாவது உங்களுக்கு தெரியுது, அது நடிக்கிற ஹீரோயின்ஸ்க்கும் இன்னைக்கு தெரியும். இப்போ போல்டாக சொல்லுங்கள், இந்த மாதிரி இருக்கவங்க நடிக்க கூப்பிடாதீங்கன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி இருக்கவங்களும் நடிக்க கூப்பிடாதீங்க நான் சொல்றேன். பேர் சொல்லியே சொல்லுங்கள். பிந்து மாதவி எல்லாம் நடிக்க கூப்பிடாதீங்க. ஏன் நடிக்க கூப்பிடுறீங்க? ப்ரமோஷனுக்கே வராத நடிகைகளை கூப்பிடாதீங்க. நாட் ஒன்லி பிந்து மாதவி ப்ரமோஷனுக்கு வரணும். மலேசியால இருந்து ஒரு பையன் வந்திருக்காரு, அந்த படம் போகணும், நல்லா தமிழ்நாட்டுல ஓடணுன்றதுக்காக வந்திருக்காரு. அப்ப தமிழ்நாட்டுல பிறந்து தமிழ் படத்துல நடிக்கிற நடிகை வரல அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் என்ன? எல்லாத்துக்கும் சேர்த்து தானே பணம் வாங்குறீங்க. ப்ரமோஷன் வராததுக்கு என்ன டிமாண்ட் பண்றீங்க? பணம் வரலன்னு சொல்லுங்க, இல்ல ட்வீட் போடுங்க. ஏன் ட்வீட் கூட போட மாட்டீங்க? என்ன பிரச்சனை? டாக்டர் இல்ல நயன்தாரா எல்லாம் ஓப்பனா பேசுறாங்கல்ல, எல்லா நடிகையும் பேச வேண்டியதானே. தப்பு ஏதாவது இருந்தா அப்பதானே வெளியே வரும். எவ்ரிபடி ஷுட் டாக். இல்லை கரெக்ட், சொல்லணும். அதை தான் நாங்கள் கேட்குறோம். வந்துச்சுங்களா? சிவன் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போறாரு, பொண்ணை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுறாரு. நான் வந்து ஒரு அவதாரம் பூமியில் பிறந்ததையும் காட்டினா இந்த பூமிக்கு வந்தால் நம்ம தர்மங்கள் ஒன்று தான். கடவுளே வந்தாலும் நம்ம அனுபவிக்கிற பசி பட்டினி எல்லாத்தையும் பார்த்து தான் அவன் காதல் காமம் எல்லாத்தையும் கடந்து தான் வரணும். இதை தான் அவங்க அந்த காலத்திலே வந்து மகாபாரதத்திலே அப்படி தான் கிருஷ்ணனுங்கிற கேரக்டர் எல்லாத்தையுமே கடந்தது. மகாபாரதம் முடிஞ்சு போகும்போது எல்லாம் போகும்போது கிருஷ்ணன் செத்து போயிட்டு இருக்கா, கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவதாரங்கள் பூமியில் தோன்றினால் நான் என்ன பண்ணுறோம் இந்த என்கிட்ட கேள்வி கேட்குறாரு. அவர் விட சிவன் அவதாரம் இருக்கலாம், எனக்கு டவுட்டாகவே இருக்கலாம். யாரும் வேணுமா இருந்தால் இவங்க இருக்கலாம், இவங்க இருக்கலாம், யாரும் வேணுமா
சிவன்கிற நீ உனக்குள்ள இருக்கிறது தான் சிவன், உனக்குள்ள இருக்கிறது தான் சிவம். ஒன்னு நீ ஆர் த கிரியேட்டர். இந்த மகாபாரதம் நடந்த கதையா? சிவன் நானே. மகாபாரதம் நடந்த கதையா? மகாபாரதம் சொன்னீங்க. எழுதுனதுதான் சொன்னேன். அந்த காலத்தையே எழுதி வச்சா யாரோ ஒருத்தர் எழுதுனதை வச்சு மகாபாரதெல்லாம் ஒப்பிடாதீங்க. அவனுக்கு தேவையானதை அவங்க எழுதியிருக்கிறாங்க. அண்ணே நான் ஒன்று சொல்றேன், எல்லாமே எழுதப்பட்டதுண்ணே. இன்னைக்கு இன்னும் 200 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் எழுத கதையை கொய்யால எப்படி இருந்துச்சு பாரு அப்போ அப்படின்னு ஒருத்தன் பேசுவான். இதுவும் ஒரு நான் கற்பனை பாதியும் கேள்விப்பட்ட பாதியும் படித்த பாதியும் எல்லாத்தையும் கலந்து எடுத்தது தான். ஆனால் இதுவே நாளைக்கு ஃபேக்ட்டு, எடுக்கிற எல்லாமே ஃபேக்ட்டு. அந்த காலத்து மன்னர்களுக்கு செலவு வச்சோம், கும்பிட ஆரம்பித்தோம், கும்பிட சாமி ஆகிட்டாங்க, கோயில் கட்டிட்டோம். அதை வச்சு நீ உள்ளவடா நீ உள்ளவான்னு சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஆனால் சிம்பிளான மேட்ரு, நம்ம வீட்டில் எவனா செத்தா சாமி, பக்கத்து வீட்டுக்காரன் செத்தா பேய், இதெல்லாம் நம்புறோமா? இதான் பிரச்சனையே. இங்க பிரச்சனை என்னன்னா அவன் டைமென்ஷன் தான் வாழ்க்கையை பாக்குறோம். இதான ஃபேக்ட், வேற எதுவும் இல்ல. வில்லி வந்திருக்காங்க தமிழ் பொண்ணு, அடுத்த படத்துல ஹீரோயினும் தமிழ் பொண்ணா போடுவீங்களா? ஆனா கண்டிப்பா ஹீரோயின் தமிழ் பொண்ணா போட. இன்னொரு விஷயம் என்ன, படத்துல வில்லியா வரவங்களாம் நிஜ வாழ்க்கையில வில்லி கிடையாது, படத்துல கதாநாயகி வரவங்க நிஜ வாழ்க்கையில கதாநாயகியா கிடையாது. தாடி உங்களுக்கு பிடிக்குங்கிறதுனால ஹீரோவுக்கு அவ்வளவு தாடி தேவையா? என்ன தாடி உங்களுக்கு பிடிக்குங்கிறதுனால, ஏன்னா ஒரு முகமே தெரியல, இங்க பார்த்தா இன்னும் ஸ்மார்ட்டா இருக்கு.